ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, பூசணிக்காயில் கேரளா ஸ்பெஷலாக எரிசேரி செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அது கூடவே போடுறதுக்காக நம்ம 50 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் சிறுபருப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிறுபருப்பு நல்லா வறுத்து எடுத்துடலாம். துவரம்பருப்பு வறுக்க வேண்டாம். இப்போ சிறுபருப்பு வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிறுபருப்பு வறுத்து எடுத்துடலாம். சிறுபருப்பு ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக நீங்கள் வறுத்தெடுத்தா போதும். இந்த அளவுக்கு நீங்கள் சிறுபருப்பு வறுத்தெடுத்தா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சிறுபருப்பு வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம பூசணிக்காயோட தோல் சீவி எடுத்துடலாம். இப்போ பூசணிக்காயோட இந்த தோல் நம்ம சீவி எடுத்துடலாம். பாருங்க, பூசணிக்காயோட தோல் நம்ம சீவி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வறுத்து வச்ச சிறுபருப்பு கூட துவரம்பருப்பும் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கழுவி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடலை. இப்போ 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துடலாம். பூசணிக்காய் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூசணிக்காய் வேக வைக்கலாம். பூசணிக்காய் கட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேனில் இதேமாரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் காய் கொஞ்சம் முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ வேகிறதுக்குள்ளே நம்ம எரிசேரிக்கு நம்ம தேங்காய் சீரகெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்காக நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் ஒரு கிண்ணம், இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் நாங்கள் தேங்காய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம சின்ன சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, தேங்காய் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா காய் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம லைட்டாக கரண்டி வச்சாலே பாருங்கள் நல்லா உடையுது. இந்த அளவுக்கு நீங்கள் பூசணிக்காய் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச பூசணிக்காய் வேக வச்ச பருப்பு பார்த்தீங்களா, அது கூட ஊற்றிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பில் வேக வச்ச பூசணிக்காவை நம்ம ஊற்றிடலாம். இப்போ பருப்பு கூட நம்ம வேக வச்ச பூசணிக்காவை ஊற்றியாச்சு. இப்போ பருப்பு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் ஊற்றிடலாம். தேங்காய் சீரகெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போய் பார்த்திங்களா அந்த காயெல்லாம் நல்லா வெந்து பூசணிக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கோம். இப்போ இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எரிசேரிக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம். பெருங்காயம் வந்து தூள் போட்டுக்கலாம். எங்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் நாங்கள் வந்து கட்டி பெருங்காயம் போட்டோம். இப்போ அது கூடவே நம்ம வந்து கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடித்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அந்த உளுத்தம்பருப்பு கடுகு கூட நம்ம வந்து 3 காய்ச்ச மிளகா போட்டுக்கலாம். காய்ச்ச மிளகா போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ப்ரௌன் நிறமாக வரட்டும். அது கூட நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட வந்து திருவி வச்சா கொஞ்சமாக போட்டால் போதும் தேங்காய். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. வந்து தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டு. தேங்காய் தேங்காய் இந்த எரிசேரியில் வந்து டேஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த தேங்காயும் இந்த தேங்காய்யுமா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து அதான் தேங்காய்லே தாளிங்க அப்படின்னு சொல்கிறது. வரணும் அதுக்குள்ள எல்லாத்தையும் வரணும். இப்போ தேங்காய் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வரட்டும். அந்தளவுக்கு நம்ம வந்து தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த தாளிப்பு நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பூசணிக்காய் பருப்பில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ எரிசேரியில் வந்து நம்ம அந்த தாளிப்பை ஊற்றியாச்சு. தண்ணி தேவையோ சேர்த்து நம்ம தாளிப்பெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போட தோணும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.